நம்மை வேகமாக முன்னேறி தாக்கவோ அல்லது கவர்ந்திழுக்கும் சூழ்ச்சியாகவோ இருக்கலாம் என்றான் பாரி. குதிரைகளை வைத்து நம்மை வீழ்த்த திட்டமிட்டிருந்தால் குதிரைப்படை சேரப்படையிலிருந்து விலகி நம்மை நோக்கி வரும். சூழ்ச்சியெனில் குதிரைப்படைகளை முன்னிறுத்தி வேறு தாக்குதல்கள் காடுகளிலிருந்தோ அல்லது இரண்டாவது குதிரைப்படை பின்னிருந்தோ சிறிய இடைவெளியில் தொடர்ந்து வரும் என்ற பாரி கூடலனை நோக்கி, செம்மலையின் இடப்புறத்திற்கு 500 வீரர்களுடன் செல். செம்மலை காடுகள் துவங்கும் இடத்தில் 300 வீரர்கள் இருக்கட்டும். அவர்களில் பாதி வீரர்கள் சேரப்படைக்கு எதிராகவும் மீதி வீரர்கள் இடப்புற காடுகளில் மறைந்திருக்கட்டும். உனக்கு பின்னால் அடர் காடுகளில் 200 வீரர்கள் நாய்களுடன் காத்திருக்கட்டும். சிலர் மரத்தின் மேலேறி போர்க்களத்தை கனியுங்கள். சேரப்படை வரும்போது உனது பிரிவு காட்டிலிருந்து வெட்டவெளிக்கு முன்னேறி தாக்கினால் சேரர்களின் விற்படையும் குதிரைப்படையும் பதில் தாக்குதலை நடத்தியவாறு உன்னை நோக்கி முன்னேறும். நீங்கள் சேர வீரர்களை தாக்கியவாறு பின்னேறுங்கள். சேரப்படை காடுகளில் நுழையும். அக்கணத்தில் இடது பிரிவு குதிரைப்படை வீரர்களை சூழ்ந்து வீழ்த்தட்டும். குதிரைகள் தறிக்கெட்டு காடுகளில் நுழையும் போது கை கொள்ளலாம். குதிரை வீரர்களை வீழ்த்தியதும் தாக்குதலை கைவிட்டு பின்னேறுங்கள். களம் மாறினால் உத்திகளை மாற்றுங்கள். செம்மலையின் வலப்புறம் ஒளியன் 500 வீரர்களுடன் தாக்கட்டும். நான் உடனிருக்கிறேன். முடியனும் வாரியனும் கருமலை சமவெளியில் வீரர்களுடன் காத்திருக்கட்டும். காடுகளிலிருந்து சேர வீரர்கள் சூழ முயற்சித்தால் பின்னேறி காடைக்குடியினர் மூலம் ஒலி எழுப்புங்கள். காடுகளில் இருக்கும் சேர வீரர்களை முதலில் அழித்துவிட்டு பின்னர் குதிரைகளை கைக்கொள்ளுவோம் என்றான். சரி, நான் செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு கூடலன் விலகினான். பரம்பினர் தயாராகி கொண்டிருந்த இடத்திற்கு வந்த கூடலன், 500 வீரர்கள் புறப்படுங்கள், செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்கிறோம். குதிரைப்படை வீரர்களே நமது இலக்கு என்று கூறிவிட்டு திட்டத்தை விளக்கினான். பரம்பின் ஒவ்வொரு வீரனுக்கும் திட்டம் தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவன் பாரி. திட்டத்தை தெளிவாக எடுத்துரைத்து பரம்பின் ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடியவன். எண்ணத்தில் தெளிவிருக்கும் போது செயலில் குழப்பம் இருக்காது. பாரி செம்மலையின் வலப்புறம் செல்கிறான் என்று தெரிந்ததும் நிலவனும் இளங்கீரனும் செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்லும் கூடலனுடன் இணைந்து கொண்டனர்.